ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் ஃபேமிலி. இன்னைக்கு நாம வித்தியாசமான சுவையில் ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசையில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்குது, ஹை ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தோசையை செய்து சாப்பிடலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. டேஸ்டியான ப்ரோக்கோலி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தோசையை நாம் ரோஸ்ட் மாதிரி முருகலாக செய்யலாம். இந்த ப்ரோக்கோலியை ஒதுக்காமல் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்து கொடுங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது ப்ரோக்கோலியோட பச்சை வாசனை இருக்காது, டேஸ்ட் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிப்பாங்க. ப்ரோக்கோலி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோக்கோலியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்கில்லட் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் இல்லைன்னா வெண்ணெய் எது வேணாலும் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் நெய் சேர்த்துருக்கேன். இதில் ப்ரோக்கோலி சேர்த்து நல்லா வதக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு வைக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம், இதில் வதக்குனாலே போதும். மூடி போட்டு சிம்மில் வைக்கும்போது ப்ரோக்கோலி வெந்துடும். 2 நிமிஷம் ஆனதும் மூடியை திறந்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வைக்கலாம். மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு நாம் மூடியை திறக்கலாம். லேசாக வதக்கிட்டு இதில் கீறின ஒரு பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வதக்கின பொருட்களை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். சூடு நல்லா ஆகினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, இந்த ப்ரோக்கோலிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். 2 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கலாம். இதில் நாம் அரைச்சிட்டு வந்த ப்ரோக்கோலி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல்லை வச்சுக்கலாம். கல் நல்லா சூடு ஆனதும் ரோஸ்ட் மாதிரி மெலிசாக சுடலாம். இந்த தோசைக்கு நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போடலாம். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் தோசையை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் எல்லா மாவையும் தோசை சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரோக்கோலியோட பச்சை வாசனை தெரியவே தெரியாது. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சட்னி துவையலுக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபிக்கு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.